மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோட போன வாரம் நான் கேட்ட கேள்விக்கான இந்த ஜாதக கட்டம் வந்து விட்டது. இந்த ஜாதக பாருங்க, பெண் ஜாதகி பெண். இவருக்கு என்ன கேட்டிருந்தேன், சனிதச சுக்கிர புக்தி. சனிதச சுக்கிர புக்தியில் இவருக்கு என்ன நடந்தது, ஏப்ரல் மாதம் என்ன நடந்தது, மே மாதம் என்ன நடந்ததுன்னு கேட்டிருந்தேன். கற்பனை குதிரைகளை தட்டி விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதகத்தை இப்போ போட்டிருக்கிறேன். கடக லக்கணம், லக்கணத்தில் குரு, 2இல் சனி ராகு, 6இல் சுக்கிரன், 7இல் சூரியன் புதன் செவ்வாய், 8இல் சந்திரன் கேது. சனிதச சுக்கிர புக்தி அவருக்கு 2023 வருடம், அது 2003 வருஷம், அதாவது 24 வயசுல வந்திருக்கு. சனிதச சுக்கிர புக்தி ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சது. மே மாதம் ஏப்ரலில் ஒன்று நடந்தது, மேல ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு பெரும்பாலானவர்கள் ஒரு பாதி பேர் கரெக்டாக, ஆனால் ஃபுல்லாக கணிக்கலை. ஃபுல்லாக கணிச்சவங்க ஒரு 15-20 பேர் தான். அவங்க பேரெல்லாம் வாசிக்க போகிறேன். ஏப்ரல் மாதம் கல்யாணம் நடந்தது. மே மாதம் அமெரிக்காவுக்கு போய் கிளம்பி போனார். ஏற்கனவே செட்டிலாக இருக்கக்கூடிய கணவரோடு போய் சேர்ந்துக்கிட்டாரு. அங்கேயே சிட்டிசன் ஆகிட்டார். 20-22 வருடங்களாக அங்கேயே சிட்டிசனாக இருக்கிறார். 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 24 வயதில் திருமணம். இப்போது அவர் கணவர் குழந்தைகளோடு அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருக்கிறார். இதுதான் பதில். ஆனால் என்னமோ தெரியல, எப்போவுமே நெகட்டிவாக தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆச்சுன்றதை பாதி பேர் கெஸ் பண்ணிட்டீங்க. சனிதச சுக்கிர பக்தி 24 வயசுன்றதுனால கல்யாணம் ஆச்சுன்றதை இது பண்ணிட்டீங்க. கல்யாணம் ஆச்சு உடனே அம்மா இறந்து போயிட்டாங்க. என்னங்க, ஆதிபத்தியத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியாதா? கடகத்தில் ஒரு உச்ச குரு இருக்கும்போது, கடகம் தாய்க்கு காரகமான கடகம் உச்ச நிலைமையில் இருக்கும் பொழுது 4ஆம் பாவகத்தை சனி பார்ப்பதால் அம்மா இறந்துருவாங்களா? ஒரு பெரும் பாவத்துவம் நடக்கும்போது தான் பெரிய துயரம் இருக்கும். ஒரு பெரும் பாவத்துவம், 4ஆம் இடம் அடிபட்டு போகணும், 4ஆம் அதிபதி அடிபட்டு போகணும், சந்திரன் அடிபட்டு போகணும், கடகம் அடிபட்டு போகணும். ஆதிபத்தியம் காரகம், அதாவது பாவகம், பாவகாதிபதி காரகம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த அமைப்புகளில் தான் எங்கேயாவது இழப்புகள் இருக்கும். பெரிய ஒரு மரணங்கள் இது போன்ற அமைப்புகள் இருக்கும்னு எத்தனையோ தடவை அடிக்கடி சொல்லித்தர்றேன். எத்தனையோ தடவை இதை திருப்பி சொல்லித்தர்றேன். ஆனாலும் அந்த இடத்துல மாணவர்கள் அந்த பெரும் பாவத்துவம் பெரும் சுபத்துவம் என்பதை தானே கணக்கு போடுறதுக்கு அப்படியே இது பண்ணுறீங்க. 2020 இப்போ இவங்க பிறந்த நேரம் கூட ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும், 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இவங்க 45 வருஷத்துக்கு முன்னாடி அது அவ்வளோ அக்யூரேட்டாக கிடையாது. இவங்களுக்கு கரெக்டாக ஏப்ரல்லையோ மார்ச்லேயோ சுக்கிர புக்தி ஆரம்பிக்குது. ஏப்ரலில் கல்யாணம். சுக்கிரன் 6ஆம் இடத்துல அவருக்கு மறைவில்லை. சுக்கிரன் அவருடைய காரக அமைப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சனி 7ஆம் அதிபதியாகிய சனியுடைய தசையில் 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலும், 7ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்றது என்னது என்கின்ற காரணத்தினாலும், 7ஆம் இடத்துல பெரிய யோகர்கள் தான் இருக்கிறாங்க, சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் குரு உச்சகுரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால இவருக்கு சனி திசையில சுக்கிரபக்தியில கல்யாணம் ஆயிடுச்சு. சுக்கிரபக்திக்கு அப்புறம் பிரிவுகளா கிரிவுகளானா அப்படிலாம் கிடையாது. அது வேற மாதிரியான, என்னதான் ராசிக்கு 7ஆம் இடத்துல என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கும் பொழுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு அப்படியே வாழ்க்கை போகும். பிரீமியம் வீடியோல எக்ஸலண்டா சொன்னவங்க சேட்டு துரைராஜ், எஸ் இளங்கோவன், தர்மராசு போ, அலமேல கணபதி, செல்வராஜ் முருகேசன், பாலகிருஷ்ணன் ஜி, எஸ் சக்திவேல், எஸ்கே, ஆதித்ய கிருபா, கிருஷ்ணா, ராஜேஷ்குமார், இவங்க மட்டும் ஒரு 10 பேருக்குள்ள சரியாக திருமணம் ஆகி அப்படியே வெளிநாட்டிற்கு சென்றார் அப்படின்னு கணிச்சவங்க இந்த 10 பேருக்குள்ள தான். மற்றபடி ஓரளவிற்கு திருமணம் ஆயிடுச்சு வெளிநாட்டுக்கு போனார்னு அந்த ஒரு பகுதி மட்டுமே கொஞ்சம் கரெக்டாக சொன்னவங்க புளோரண்டைன், சங்கரன், சுந்தர்ராமன், கார்த்திக் ஜி, வெங்கடேஷ் ஜே, ஆனந்த் கருப்பையா, கவியரசு, மகேஷ் ராமசாமி, கல்பனா, முரளிகிருஷ்ணன், விஜயகுமாரி, கஸ்தூரி மாதேஸ்வரன், எம் ராமசாமி, பிரபா, முத்துக்குமார், சக்திவேலன், பாலாஜி ஆர், பாரதி மங்கைநாதன், சிவக்குமார், ஆறுமுகம், ராமன், ஆர் முத்துலட்சுமி, பால் பாபு, டாக்டர் VM ரோஹிணி, ராதா, மகேன், AV மோகன் நகரி, சாய் வெங்கடேஷ், பிரபாகரன், MS வைத்தீஸ்வரன், பாலகோபி, கற்பகம், பிரபு, வெங்கட்ட ராமானுஜம், ரேவதி பெரியசாமி. இந்த பிரீமியம் வீடியோ நேயர்கள் பாதி கிணறு தாண்டினவங்க, பாதியை சரியாகவும் மீதியை தவறாகவும் சொன்னவங்க இந்த பிரீமியம் வீடியோ நேயர்கள். பொது வீடியோவில், காமன் வீடியோவில் இதை போடுறோம் இல்லையா, ட்ரெய்லராக போடுறோம் இல்லை, அதில் ஒரு 10 பேரை நான் பாராட்டியே ஆகணும். எக்ஸலண்ட்டாக அதில் ஒரு 10 பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க. கீழே போய் பாருங்கள். நாங்கள் ஆட்டின் கொடுத்துருக்குறோம். கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு போனார்னு ஒரு 10 பேர் எக்ஸலண்ட்டாக சொன்னவங்க.
பழனிவேல் எம், சிவகுமார் கே, நிர்மலா நந்தகுமார், ராஜேந்திரன் 8547, ரமேஷ்குமார், மணிமாறன் நாராயணசாமி, நடராஜன் எஸ், ஜி பாலாஜி தேவாங்கா, ஸ்ரீ கேபி, ஸ்ரீதர் சேங்காலிபுரம் இவர்கள் அனைவருமே திருமணமாகி வெளிநாடு போனார்னு துல்லியமாக சொன்னவர்கள். 2 பேர் பாதி சரியா சொன்னீங்க. சுப்பிரமணியம் ராம், இந்த 2 பேர் மட்டும்தான். ஆகவே சரியாக சொன்ன இந்த 20 நபர்களுக்கு என்னுடைய முழு பாராட்டுகளை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். எப்படி பலன் சொல்றது? எடுத்த உடனே எப்படிங்கய்யா பலன் சொல்றது? லைவ்ல எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, எங்களுக்கு இன்னும் அது வரவே வரல. ஆன்லைன் வகுப்புகளில் இப்பதான் அந்த எப்படி பலன் சொல்வது என்கின்ற டாபிக்கே வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்தது எல்லாவற்றையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரு குவியலாக ஒரு இடத்துல குவிய வச்சு இப்படி அப்படி இப்படி அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட எப்படிங்க பலன் சொல்றது? திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. நான் பலன் சொன்ன ஜாதகம், ஒரு வாரத்திற்கு முன்னாடி பலன் சொன்ன ஜாதகம். இந்த இடத்துல பாருங்க, ஜாதகத்தில் எடுத்த உடனே ஐயா நீங்க நெருப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கிறீங்கன்னு சொன்னேன். நான் எடுத்த உடனே இவருடைய இதுலயே ஐயா நெருப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கிறீங்க, சனி புக்தி 1 வருஷமா போட்டு உங்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே சூரிய தசை சனி புக்தி புதன் புக்தியிலேயே நீங்க நல்லா இல்லை, அடுத்து சந்திர தசை புதன் புக்தியிலேயே நீங்க நல்லா இல்லை, இப்போ செவ்வாய் தசை சனி புக்தியில கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக ஏதோ ஒரு தொழில்களில் ஆரம்பிச்சு இப்போ நீங்க நெருப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கிறீங்க. ஆனா உங்க ஜாதகம் கொஞ்சம் வசதியான ஜாதகம், வலிமையான ஜாதகம். ஏன்னா அவர் இன்ஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட்ல வந்திருந்தார். அதுவும் ஒரு வகையில நமக்கே தெரியறது தான். அதனால கொஞ்சம் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நெருப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கிறீங்க. நல்ல வசதியானவர் தான் நீங்க. ஏன்னா லக்னத்தை குறிச்சுக்கிற 2 பேருமே தொடர்பு கொள்றாங்க. சுபத்துவம் தானே எங்கே? லக்னத்தை குறிச்சுக்கிறன் தொடர்பு கொண்டு வளர்பிறை சந்திரன் லக்னாதிபதியை பார்த்து லக்னாதிபதி திக்பலத்தை இழந்தாலும் கூட கேந்திர வலுப்பெற்று லக்னாதிபதிக்கு சனி செவ்வாய் ராகு போன்ற பாப அமைப்புகள் தொடர்பு இல்லாமல் லக்னத்தில் ராகு அமர்ந்தாலும் குறிச்சுக்கிறன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நல்ல விதமா வெல் செட்டில்டான ஆளை தான் நீங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறீங்க. என்ன ஐயா நான் கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறேன், இந்தியாவிலேயே முதல் 2-3 இடங்கள்ல இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு வெக்கம் வந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தேன்னா, கெஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கேஸ் ஏஜென்சி நடத்துறீங்கன்னே சொல்லியிருப்பேன். ஏன்னா கேஸ் ஏஜென்சி நடத்தக்கூடியவர்கள், பெரிய அளவில் நடத்தக்கூடியவர்கள் ஒரு 10 ஜாதகத்துக்கு மேலே என்கிட்ட இருக்கு. எல்லாருக்குமே பெரும்பாலும் கும்பத்தில் செவ்வாய் இருக்கும். ஒன்று கும்பத்தில் செவ்வாய் குரு சேர்ந்துருக்கும். ஏன்? அதுக்கு ஒரு தனி கேள்வி அப்புறம் கேட்கணும். இதை ஆன்லைன் வகுப்புல தான் கேட்கணும். இது பிரீமியம் வீடியோன்றதுனால நானே பதிலையும் சொல்லிடுறேன். கும்பம் வாயு ராசி, காற்று ராசி. கும்பத்தில் காற்று ராசி. கேஸ் என்னது? வாயு தானே. நெருப்பை உண்டாக்கக்கூடிய வாயுன்னு கொடுக்கலாமா? அதுதானே சரியான வார்த்தை. கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் ஏஜென்சி நடத்தக்கூடியவர்களுடைய ஜாதகத்தை பாருங்க. பெரும்பாலும் கும்பத்தில் செவ்வாய் பார்வை இருப்பு என்கின்ற அளவில் சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருப்பார். நான் கொஞ்சம் அவசரமா ப்ரெடிக்ட் பண்ணதுனால ஐயா நீங்க நெருப்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்க. ஐயா நான் தாங்க இந்தியாவில் முதல் 2-3 இடங்களுக்குள்ள இருக்கிறாங்க. பெரிய இதில் நான் கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறேங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் செவ்வாய் தசை சனி புக்தியில தான் இதுக்கான கேஸ் இதை நான் ஃபவுண்டேஷன் போட்டேன். அதுலேருந்து அப்படியே படிப்படியா இப்படி தான் இருக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிற ராகுதசை பற்றி இப்போ 1 வருஷமா நீங்க நல்லா இல்லைங்க. என்ன இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம துல்லியமாக சொல்லும் போதே அதனை எடுத்து அவர்களுக்கு நடந்தத சில விஷயங்களை சொல்லிட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. எப்ப சனி புக்தி புதன் புக்தி வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா சனி 8ல் இருக்கிறாரு, புதன் 6ல் இருக்கிறாரு. 6க்குடையவர் 8ல் சுபத்துவம் என்று இருப்பது கடுமையான. எப்பவுமே விருச்சிக லக்னத்திற்கு புதன் நல்லதுகளை செய்யவே மாட்டார். கடுமையான இக்கட்டான சமயங்கள்ல 3, 6, 10, 11 என்கின்ற இடங்களாக நட்பு வீடுகள்ல சுபத்துவமாக இருக்கும் போது நிலைமையில தான் கையை கட்டிக்கிட்டு கஷ்டத்தை கொடுக்காம இருப்பார். அப்ப கூட யோகத்தை அவர் செய்ய மாட்டார். அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னோம்னா அவரே அடுக்கடுக்கா டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்த வார கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான். திரையில் ஒரு ஜாதகம் விட்டது. ஆண் திரையில ஒரு ஜாதகம் 8/5/1998 மத்தியானம் 2:05 PM சேலத்திற்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னம். லக்னத்தில் ராகு, 2ல் சந்திரன். ஒரு ஹிண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால நான் சொல்லவே மாட்டேன். சிம்ம லக்னம், 2ல் சந்திரன், 3ல் 2ல் சந்திரன், 7ல் குரு கேது, 8ல் புதன் சுக்கிரன், 9ல் சூரியன் செவ்வாய் சனி. பிறக்கும் போது சந்திரதசை 3 வருஷம் 11 மாசம் 3 நாள். இந்த இளைஞர் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்?